கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு அத்தாலியால். பேரை கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரை குறித்து பார்க்க போறோங்க? யாரை குறித்து பார்க்க போறோம்? அத்தாலியாலை குறித்து பார்க்க போறது இல்லைங்க. அத்தாலியல் மூலமா நம்மளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெண்மணி அப்படிங்கும்போது பெண் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு நிலைமை கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதுல ஒரு பெண் தன் பொறுப்புல சரியா இருந்தாங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு அது என்னவா உகையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா அங்க அமையும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். என்னதான் ஒரு குடும்பத்துல ஆண் அவர் தலையா இருந்துட்டாலும், அந்த குடும்பத்தினுடைய பெண் தலைவி மனைவி சரியில்லைன்னு வைங்களேன், அப்ப அந்த ஒரு குடும்பம் சிறப்பான குடும்பமா அமைகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமா ஆயிடும். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பொதுவா யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல இருக்கும்? பெண்களுக்கா? பெற்றது கூட யாருன்னு தான் சொல்லியிருக்கோம். அவன் அவனை பெற்றான்னு சொல்லி ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது போல இருக்கும். ஆனா மறைமுகமா நீங்க பாத்தீங்கன்னா அதிக காரியங்கள் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வேதம் சொல்லியிருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு பாவம் பிரவேசிக்கிறதுக்கு காரணமா இருந்துட்டது யாருங்க? ஏவாளுங்கிற ஒரு பெண் தான். அதே போல இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னாலும் அது யாரால தான் வரும்? அதுவும் கூட ஒரு பெண்ணால தான் வரும். அது யாரு அப்படிங்கிறீங்களா? யாருங்க? மணவாட்டி. மணவாட்டிங்கிற ஒரு பெண்ணால தான் வரும். அதனால தான் உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க சொல்லிடுவீங்க. சொல்லுங்க. ஆவதும் பெண்ணாலே. அப்ப பாருங்க, அழிவதும் இந்த உலகத்துக்கு பெண்ணாலேன்னு ஒரு காரியம் வந்துட்டாலும், இந்த உலகம் ஆசீர்வாதமா ஆக போறதும் கூட யாருடைய கரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்ணினுடைய கரத்துல தான் இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியத்துவமானவங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா பெண் தான். உலகத்திலையும் பெண்களை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நிறைய பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு அவசியம் இல்லை. வேதத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தாங்க. அதுல நன்மையாய் நிறைய பெண்களுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காரியம் கேட்க மறந்துட்டேன். போன தடவை கன்வென்ஷன்ல ஒரு கதாபாத்திரம் பார்த்தோம். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஓ, பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. அப்ப அதே நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். அது நிறைய பிளஸ் மைனஸ் இருந்திருக்கும். ஆனா இதுல நம்ம பார்க்க போகிறது அதிகமா மைனஸ் தான் இருக்கும். நாம் பின்பற்றக்கூடாத ஒரு மாதிரி அப்படிங்கிறதுல தான் இந்த பெண்மணி கூட அங்க வர்றாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவறான முன்மாதிரிங்கிறதுனால இதை நீங்க மைனஸா எடுத்துக்க கூடாது. எப்பவுமே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது யாருக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், யாருக்கு அது ரொம்ப துக்கத்தை கொடுக்கும்? எல்லாம் இருக்கீங்களா? யாருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு தாமதமா வர்றதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் ஒரு பிரதர் பேசுறாருன்னு வச்சுக்கோமே, சபைக்கு தாமதமா வரக்கூடாதுன்னு அவர் பேசுறாரு. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், யாருக்கு ரொம்ப துக்கமா இருக்கும்? யார் நேரத்துல வராங்களோ அவங்களுக்கு கேட்க அப்படிதான் பிரதர், சொல்லுங்க பிரதர், நல்லா சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லேட்டா வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் என்னையே தான் மைண்ட்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரோ. லோக்கல் பிரதர் பேசினா, வெளியூர் பிரதர் பேசினா, வந்ததுமே என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டாங்களோ, இல்லைங்களா? அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்களுக்கு சந்தோஷத்தையும் கீழ்ப்படியாதவங்களுக்கு தான் அது துக்கத்தையும் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இப்ப நம்ம பார்க்க போகிறோம் அத்தாலியால். கிரமமா வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயமான பேரா தான் இருக்கும். ஒரு சமயம் நம்ம வேதத்தை இங்கே கொஞ்சமா அங்கே கொஞ்சமாவே படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, அவங்களுக்கு இது புரியாத ஒரு பேரா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 அதிகாரங்கள்ல இந்த அம்மா என்ன ஆகுறாங்கன்னா போயிடுறாங்க. அதனால இவங்களை அதிகமா கவனித்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு சமயம் கவனிச்சவங்க, இவங்களை பத்தி தெரிஞ்சவங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இது ஒரு விஷயமா நான் எடுத்து சொல்றேன். அத்தாலியால் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு யூதா தேசம், இஸ்ரேல் தேசத்துல தெரியும். முதல் ராஜா
தாவீது, இரண்டாவது ராஜா சவுல். இல்ல எல்லாம் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக ஒரு இது கேட்டுக்கிட்டேன். முதல் ராஜா சவுல், இரண்டாவது ராஜா தாவீது, மூணாவது ராஜா சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் தேசம் என்னவாகுதுங்க? ரெண்டா பிரியுது. ஒரு பக்கம் யூதா ராஜ்யம், அது தென் தேசம், மேல 10 கோத்திரங்கள், அது இஸ்ரேல் ராஜ்யமாக, அது வடதேசமாக அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப 10 கோத்திரத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் ராஜாக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதே போல இந்த 2 கோத்திரம் யூதா தேசத்துக்கும் ராஜாக்கள் வந்துட்டு இருந்தாங்க. இது ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது, 12 கோத்திரமா ஒன்னா இருக்கும்போது பாத்தீங்கன்னா யுத்தங்கள் வெளியில இருந்து வந்துச்சு. பெலிஸ்தியர் மூலமா வந்துச்சு, அம்மோனியர் மூலமா வந்துச்சு. இப்படி அநேகர் வெளியில இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது ரெண்டா பிரிஞ்சதுக்கு அப்புறம், 10 கோத்திரமும் 2 கோத்திரமும் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் யுத்தம் வெளியில இருந்து அதிகமா வரலைங்க. எங்க வந்துச்சு தெரியுங்களா? இந்த 2 கோத்திரத்துக்கு நடுவுலயே என்னாக ஆரம்பிச்சுச்சுன்னா யுத்தங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ரெகோபயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த காலங்களிலே யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. இவங்களுக்குள்ளேயே என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா யுத்தம் வந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வருது. எப்ப இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் தேசம் அந்த 10 கோத்திரத்துக்கு ஒருத்தர் ராஜாவா வராரு. அதே போல இந்த 2 கோத்திரத்துக்கு ஒருத்தர் ராஜாவா வராரு. இந்த 2 கோத்திரத்துக்கு யோசபாத் அப்படிங்கிறவர் ராஜாவா வராரு. இந்த 10 கோத்திரத்துக்கு ஆகாப் அப்படிங்கிறவர் ராஜாவா வராரு. இந்த நேரத்துல என்னாச்சுன்னா, இந்த 2 ராஜ்யத்துக்கும் ஒரு சமாதானம், ஒரு இணக்கம் அங்க உண்டாச்சு. என்ன காரணம் தெரியுங்களா? நீங்க வேதத்தை வாசிச்சவங்களுக்கு தெரியும். யோசபாத் அவருடைய மகன் யோராம ஆகாப் ஏசபேல் அவர்களுடைய மகளுக்கு என்ன பண்றாருன்னா திருமணம் அங்க செய்து வைக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 18:1. யோசபாத் மிகவும் ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்து அவன் ஆகாப்போடே சம்பந்தம் கலந்து. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் யுத்தமா இருந்துச்சு அந்த 2 ராஜ்யமும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 2 ராஜ்யமும் ஒன்னாகுதுன்னா சம்பந்தம் கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அத்தாலியால் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேல் தேசத்துல ஆகாப் ஏசபேல் இருக்கிறாங்க. யூதா தேசத்துல யோசபாத் அங்க ராஜாவா இருக்கிறாரு. இப்ப யோசபாத்தினுடைய மகன் யோராமுக்கும் ஆகாப் ஏசபேல் அவங்களுடைய மகள், இவங்க தான் யாருங்க? அத்தாலியால். இவங்களுக்கும் தான் என்ன ஆகுதுன்னா அங்க மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, அத்தாலியால் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆகாப் ஏசபேலுக்கு அத்தாலியால் யாருங்க? மகள். யோசபாத்துக்கு மருமகள். யோராமுக்கு மனைவி. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் நான் எடுக்க மாட்டேன், சரிங்களா? ரொம்ப சிம்பிளா தான் நான் எடுப்பேன். அதுவும் மேக்சிமம் எதை சார்ந்து இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கை முறையை சார்ந்ததா இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கவனிச்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப இந்த அத்தாலியால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து இந்த அத்தாலியனுடைய பெயர் அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரின் வாதை. இதான் இந்த அத்தாலியாளுங்கிற பேரினுடைய அர்த்தம். இந்த அத்தாலியாளுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துல வந்த ராஜாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட என்ன ஆகலன்னா பெண் ஆட்சிக்கு வரலைங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல் முறையா ஒரு பெண் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வராங்க. இவங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் ராஜாக்களா இருப்பாங்க. ஆனா இந்த அம்மா ஒரு ஆளு தான் நீங்க பாத்தீங்கன்னா ராணியாய் முடிசூட்டப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க. 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமும் 22:12. இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். இந்த மாதிரி ஒரு வார்த்தைய நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பெண் ஆட்சி செய்ததா நம்ம இங்கதான் நம்ம பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப இந்த அத்தாலியாலை குறிச்சுதான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்தாலியால் எப்படிப்பட்டவர், இவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன, அதுல விசேஷமாய் புது சிருஷ்டிகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, முதலாவது இந்த அத்தாலியாலை பார்க்கணும்னா அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்.
அவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப அறிமுகமானவங்க தான். ஆகாப், ஏசபேல். அப்ப இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 10 கோத்திரத்துல யெரொபெயாம்ங்கிறவர் தான் முதலாவது ஆட்சிக்கு வராரு. ஆனா அந்த காலத்துல, அவர் வாழ்ந்த காலத்துல, இந்த யெரொபெயாமுக்கு அப்புறம் வந்த ராஜாக்களினுடைய காலத்திலே பாத்தீங்கன்னா, ஆகாப், ஏசபேல் வாழ்ந்த காலத்துல தான் விக்கிரக வணக்கம் ரொம்ப அதிகமா என்ன இருக்குன்னா அந்த 10 கோத்திரத்துக்குள்ள வந்திருக்கும். ஏன்னா அந்த ராஜாவை பத்தி சொல்லும் போது 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 29 இருந்து 31 வரைக்கும், 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் 29 இருந்து 31 வரைக்கும். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி, பாருங்க, முதலாவது ஆகாப் இப்ப என்ன ஆகுறாரு? இஸ்ரேலின் மேல் ராஜாவாயிட்டாரு. ராஜாவான உடனே அவர் செய்த காரியம் என்ன பாருங்க. சமாரியாவில், அது வாசிங்க, வசனம் வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்து, நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல். பாருங்க, அந்த 10 கோத்திரத்துக்கு முதல் ராஜாவா வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யெரொபெயாம். அவர் செய்த பாவங்கள்ல நடக்கிறது இவருக்கு கொஞ்சமா தெரிஞ்சுச்சான். கொஞ்சம் காரியம் என்று இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல், அவர் அந்த 10 கோத்திரத்துல இருந்த ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணல. சீதோன் புறஜாதி நாட்டுக்கு போயிட்டாரு, ஒரு புறஜாதி ஸ்திரிய மேரேஜ் பண்ணிட்டாரு. பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். பாருங்க, பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு என்ன பண்ணாராம்? கோயில் கட்டி பாகாலுக்கு கோவிலே கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவர் ஒரு புறஜாதி பெண்ணை போய் மேரேஜ் பண்ணி பாகால் வணக்கத்தை என்ன தெரியுங்களா பண்ணாரு? அது வரைக்கும் பாகால் வணக்கம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வரல, கண்ணுக்குட்டியே தான் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, பாகாலையே உள்ள கொண்டு வந்து வணக்கத்துக்குரியவரா அங்க மாறிட்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். இதுதான் ஆகாப் ஏசபேலினுடைய சரித்திரம். இவங்களுடைய மகள் தான் அத்தாலியாள். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துலதான் சம்பந்தம் வைக்கிறார் யோசபாத். இந்த யோசபாத் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து, பாருங்க, ஆகாப்பை குறிச்சு பார்க்கும்போது அவர் பாகாலை தேடினார். ஆனா இங்க யோசபாத்தை குறிச்சு பார்க்கும்போது இவர் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்தது போல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தாவீத போல உத்தமமும் உன்னதமான ஒரு வழியில என்ன நடந்திருக்கிறார்னா, இங்க இந்த யோசபாத் நடந்திருக்கிறார். ஒரு பக்கம் யோசபாத் தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஒரு மனிதன், இன்னொரு பக்கம் பாகால் வணக்கத்துக்குள்ள போயிட்ட ஆகாப். இவங்க 2 பேரும் இப்ப என்ன ஆகுறாங்க? அங்க சம்பந்தம் கலக்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யோசபாத் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவர் தேவனுக்கு பிரியமா நடந்தது மட்டும் முக்கியம் இல்லைங்க, இவர் சம்பந்தம் கொள்ளுகிற இடம் எப்படிப்பட்ட இடம்னு ரொம்ப யோசிச்சிருக்கணும். இவர் தேவனுக்கு பிரியமானவர் தான், ஆனா தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளுகிற இடம் அது எப்படிப்பட்ட இடம்? அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்களா, தேவனுக்கு பயந்த குடும்பமானவர் என்ன பண்ணிருக்கணும்? பார்த்து அங்க மேரேஜ் பண்ணிருக்கணும். ஆனா இவர் அதை பத்தி எல்லாம் எதையுமே யோசிக்காம என்ன பண்ணிட்டாரு? அங்க போய் மேரேஜ் பண்ணிட்டார். பாருங்க, இந்த 2 ராஜ்யம் பிரிஞ்சதுக்கே முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? விக்கிரக வணக்கம் தான். சாலமோன் விக்கிரக வணக்கத்துக்குள்ள போனதுனால தான் அகியா தீர்க்கதரிசி சாலமோனு கிட்ட பார்த்து அந்த சால்வையை கிழிச்சு இது 10 கோத்திரம் 2 கோத்திரமா பிரியும்னு சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை வர்றதுக்கு காரணமே விக்கிரக வணக்கம். யோசபாத் என்ன பண்ணிருக்கணும்? ரொம்ப கவனமா யோசிச்சிருக்கணும், நான் செய்யறது சரியான்னு சொல்லி. ஆனா இங்க யோசபாத் என்ன பண்ணிட்டார்? அப்படி ஒரு தவறு செய்துட்டார். இதுல நமக்கு என்ன பாடம்? நம்மளும் கூட உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை செய்கிறதற்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஏன் பிரதர் இன்னும் உங்க பையன் உடன்படிக்கை பண்ணலையா?
இன்னும் உங்க பொண்ணு ஞானஸ்நானம் எடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாங்களேன்னு சொல்லி வீண் பெருமைக்கோ இல்ல நம்மளுடைய பேர் பிரசாபத்துக்கோ நம்ம பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய மன விருப்பத்தின்படி வெளியில போய் இல்ல வேற ஏதாவது காரியங்கள் செய்துட்டாங்களோ, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நம்மளுடைய குடும்பத்துக்கு பாதிப்பை கொண்டு வரும். அதனால நம்ம உடன்படிக்கை செய்யறதே ரொம்ப யோசிக்கணும். ஒருவன் கோபுரம் கட்ட செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அதை ஒரு சிலர் நல்ல கணக்கு பார்த்திருப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை செய்யும் போது நம்ம பிள்ளை தானே, நம்ம கூடவே தானே இருக்காங்க, நம்ம கூடவே தான் சபைக்கு வராங்க, எல்லா காரியமும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, காரியத்தை செய்திடக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு உடன்படிக்கை செய்கிறது ஒரு சாதாரண விஷயமா போயிடுச்சு. யார் வேணாலும் சத்தியக்கலாம், யார் வேணாலும் உடன்படிக்கை செய்யலாம். எப்படியோ சபையை என்ன பண்ணி ஆக்கணும், சிறு மந்தைய பெரும் மந்தைய ஆக்கி ஆகணுங்கிறதுல இன்னைக்கு ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு காரியம். இங்க யோசபாத் அதை பத்தி என்ன பண்ணலன்னா, அதாவது அங்க அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது யோசிக்காம என்ன செய்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய மகனை என்ன பண்ணிட்டார், அந்த ஒரு விக்கிரக பின்னணியில இருக்கிற, ஆனா சொந்தம் தான், வேற எங்கேயும் போயிடலைங்க. யோசபாத் என்ன நினைச்சுக்கலாம், இப்படி மேரேஜ் பண்ணிட்டா இந்த 2 தேசத்துக்கும் நடக்கிற யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும். உறவு முறை வந்துடுச்சு இல்லைங்களா, யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அடுத்து 2 நாட்டுக்கு என்ன இருக்கும், இனி ஒரு சமாதானம் இருக்கும். 2வது யாருக்கு என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன், ஆபிரகாம் சந்ததிக்கு தானே பார்த்துட்டேன், ஆபிரகாம் சந்ததிகளை தானே அந்த 10 கோத்திரம் இருக்கு. இப்படிதான் யோசிச்சுட்டாரே ஒழிய பின்னணி என்னான்னு யோசிக்கல. இன்னைக்கு ரொம்ப வயசாகிக்கிட்டே போகுது பிரதர், பையனுக்கு பொண்ணுக்கு ரொம்ப வயசாகிக்கிட்டு போகுது பிரதர்னு சொல்லிட்டு தேவனுடைய மனசு துக்கப்படுற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எதுல மாட்டிட்டு இருக்காங்கன்னா, உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க பிரதர், அதனால எனக்கு வேற வழி இல்லை பிரதர், இப்படியெல்லாம் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க ஒரு சமயம் அவங்க இந்த ராஜ்யத்துல தான் உயிர்த்தெழுந்து வந்து அவங்க தேவனுக்கு சாட்சியா மாறணும்னு இருந்தா அதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா எதை நம்ம இங்க மையப்படுத்துறோம்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சு அப்புறம் நாம் இந்த காரியங்களை செய்யும் போது அது மகிமையா இருக்கும். அதுக்காக உடன்படிக்கை செய்யாதீங்க நான் சொல்ல வரல, சரிங்களா? செய்யறதுக்கு முன்னாடி அதற்குரிய ஒரு பயபக்தி இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் உடன்படிக்கை பண்ணி சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க, அதுக்குரிய பயபக்தியை பார்க்கவே முடியல. ஒரு நம்ம பெயர் சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, கொஞ்சம் பேரை அவங்க கிட்ட பார்க்கிற ஒரு பயபக்தியை கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு சகோதர சகோதரிகள் மத்தியில பார்க்க முடியல, ஊழியம் செய்யறவங்க மத்தியில பார்க்க முடியல. இன்னும் கூட சொல்லணும்னா புறஜாதி மார்க்கங்கள்ல இருக்கிற எசேக்கியேல் சொல்றாரு, அத அந்த புறஜாதிகள் செய்யக்கூடிய ஒரு நீதி நியாயத்தின்படியாவது நீங்க செஞ்சீங்கன்னா பரவாயில்லையே அப்படிங்கிறார். அந்த ஒரு பெயர் தேவன் நம்மளை பார்த்து என்ன ஆயிடக்கூடாதுன்னா சொல்லிடக்கூடாது. இது முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், யோசபாத் செய்த தவறு. இப்ப அத்தாலியாளுங்கிற மருமகள் எங்க வந்துட்டாங்க, யூதா தேசத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்துட்டாங்க. இப்ப நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க, இங்க இருக்க கூடாது, யூதா தேசத்துல இருக்கிறோம். யாருக்கு பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், அத்தாலியாளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். அத்தாலியாள் இப்ப என்ன ஆயிட்டாங்க, அந்த யோசபாத் குடும்பத்துல போய் கால் எடுத்து வச்சுட்டாங்க. எந்த காலை வச்சிருப்பாங்க, வலது காலை வச்சுக்குவோம், சரிங்களா? வச்சு இப்ப உள்ள போயிட்டாங்க. இப்ப குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் யோசபாத் ராஜா மரிக்கிறார். இதுவரைக்கும் அங்க எந்த பிரச்சனையும் தெரியல, வேதத்துல பதிவு இல்லை. ஒரு சமயம் தனிப்பட்ட குடும்பத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள ஏதாவது போயிருக்கும், வெளியில பெருசா பிரச்சனை எதுவும் வரல. இப்ப யோசபாத் ராஜா மரித்த உடனே யாரு ராஜாவாகிறார்னா இந்த யோராம் ராஜாவாகிறார். யோராம் ராஜாவான உடனே யாருமே ராஜாவான உடனே இந்த யோசபாத்தை கூட நம்ம பார்த்தோம், ராஜாவான உடனே எப்படி தெரியுங்களா சொல்லியிருக்கோம், அவன் ராஜாவான உடனே தன்னுடைய பிதாக்களின் தாவீதின் வழியிலே நடந்து கர்த்தரை சேவித்தான் வரும். ஆனா இந்த யோராமை பத்தி எப்படி வேதம் அறிமுகப்படுத்துது பாருங்க. 2 நாளாகமும் 21 அதிகாரம் 1 முதல். 2 நாளாகமும் 21 அதிகாரம் 1 முதல். யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான்.
அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். இப்ப யோசபாத் மரிச்சிட்டாரு, அவருடைய குமாரன் யோராம் இப்ப என்னவாயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. இப்ப வாசி. அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த யோசபாத்துக்கு யோராம் மட்டும் மகன் இல்ல, வேற ஒரு சில மகன்களும் கூட இருந்திருக்கிறாங்க. இப்ப இவர் தான் யாருன்னா முதல் பிள்ளை, சேஷ்ட புத்திர பாகம் இந்த யோராமுக்கு. அதனால இவர் என்னவாயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. மற்ற பசங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க? வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். பாருங்க, யோசபாத் இருக்கும் போதே அவருடைய பசங்க எல்லாத்துக்கும் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாரு. நீ இந்த அரணான பட்டணத்தை வச்சுக்கப்பா, நீ இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இந்த யோராமுக்கு என்ன பண்ணாரு? வாசிங்க. யோராம் சேஷ்ட புத்திரனானபடியினால், இவர் முதல் பிள்ளையா இருந்ததுனால அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். இவர் ராஜாவாயிட்டாரு. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அரணான பட்டணங்களை எல்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டார்னா அவரு மரிச்சிட்டார். இப்ப யோராம் ராஜாவாயிட்டார். என்ன பண்ணிருக்கணும் தம்பிங்களா? ஒருத்தன் எனக்கு நீ மந்திரியாயிரு, ஒருத்தன் எனக்கு படைத்தலைவனாயிரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ராஜ்யம் பண்ணலான்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல காரியம். ஆனா இந்த யோராம் என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன தெரியுங்களா செஞ்சாரு? கீழே வாசிங்க. யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களின் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். ஃபர்ஸ்ட் அவர் செஞ்சது என்ன தெரியுங்களா? தன்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் கொன்று போட்டார். இது மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ராஜா யாருமே இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. இவர் தான் இவருக்கு பின்னாடி இருந்த இவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் மற்றும் இஸ்ரேல்ல இருந்துட்ட பிரபுக்கள் சிலரையும் என்ன பண்ணிட்டார்னா கொன்னுட்டாரு. அப்புறம் யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப கவனிக்கணும். மற்ற ராஜாக்களை பத்தி சொல்லும் போது யூதா ராஜாக்களின் வழியிலே நடந்துன்னு வரும். ஏன்னா இவங்களுடைய இது பரம்பரை அதுதானே. ரெகோபயாம்ல இருந்து யூதாக்கள் தான் வந்துட்டு இருக்காங்க, யூதா ராஜாக்கள் தான். ஆனா இங்க நம்ம முதல் முறையா பாக்குறோம் இஸ்ரேலின் ராஜாக்களின் வழியில் நடக்கிறார். இந்த 2 கோத்திரத்தோட ராஜா அந்த 10 கோத்திரத்து ராஜாவினுடைய குடும்பத்தின் வழியில இவர் இப்ப என்ன ஆகிறாருன்னா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜாக்களின் வழியில் நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குடும்பத்தார் யாருங்க? அது ஆகாப் யாருங்க? இஸ்ரேலின் ராஜா. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா சொல்லணும்னா அத்தாலியலோட அப்பா. சரிங்களா? தன்னுடைய மாமனார் வழியில இப்ப என்ன ஆகிறார்னா இங்க நடக்க ஆரம்பிக்கிறார். கீழே வாசிங்க. ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியா இருந்தால். இதான் வசனம் தெளிவா சொல்லுது. ஏன் இவர் இப்படி நடக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம், நல்லா தானே தேசம் போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு யோராம் ஏன் இஸ்ரேல் ராஜாக்களினுடைய வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆகாபின் குமாரத்தி அத்தாலியால் இவருக்கு என்னவாக இருந்தாங்கன்னா மனைவியா இருந்தாங்க. அதனால இவர் என்ன பண்ணாரு? 21:11 வாசிங்க. 2 நாளாகமம் 21:11. அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடுகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவிவிட்டான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முக்கியமான காரியம் இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 தேசம் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 2 தேசம் ஒன்று சேருது. காரணம், ஒரு பக்கம் ஆகாப், இன்னொரு பக்கம் யோசபாத் சம்பந்தம் கலக்கிறாங்க. இப்ப 10 கோத்திரத்தில் அந்த தேசத்துல இருந்துட்ட அத்தாலியால் இந்த 2 கோத்திரம் இருந்த யூதா தேசத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்துடுறாங்க. இப்ப யோசபாத் மரித்த பின்னாடி இந்த யோராமின் மனைவியாகிய அத்தாலியால் தன்னுடைய கணவனுக்கு மிக தவறான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனைவியா இருந்திருக்கிறாங்க. அதாங்க நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இவர் ராஜாவான உடனே செய்த காரியம், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டாரு. ஏன் கொண்டுட்டாரு? நாளைக்கு இவங்க ஏதாவது எனக்கு என்ன வந்துடக்கூடாது,
பிரச்சனை வந்துடக்கூடாது, இவங்கனால எனக்கு ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துல எந்த எதிரியும் இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அவங்க எல்லாரையும் கொலை செய்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். இப்ப இதுல அத்தாலியாளுடைய பங்கு என்னங்கும் போது, இந்த அம்மா அந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்ததுல இருந்து தன்னுடைய குடும்பத்தாரினுடைய வழியில நடக்கல, தன்னுடைய தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழியில தான் இந்த அம்மா நடந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க ஒரு சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா வேறு மொழி பேசக்கூடிய ஒரு சகோதரி, ஏதோ ஒரு பாஷை சொல்லுங்களேன், மலையாளம் சொல்லலாமா இல்ல கன்னடம் சொல்லலாமா, ஏன்னா யாராவது இருந்து கோவப்பட்டீங்கன்னா சரி. உதாரணத்துக்கு ஒரு மலையாள சகோதரி வச்சுக்கோமே, இவங்க ஒரு தமிழ் சகோதரனை மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த குடும்பத்துக்கு வந்த உடனே தன்னுடைய பிள்ளைகள் அதிகமா எந்த பாஷை பேசணும்னு ஆசைப்படுவாங்க? அனுபவம் இருக்குங்களா? பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? மலையாளம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய தாய் பாஷைய தன்னுடைய பிள்ளைகள் கத்துக்கணுங்கிறதுல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. பாஷை கத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, நல்ல விஷயம் தான். எக்ஸ்ட்ரா ஒரு பாஷை பழகிறது நல்லது தானே. ஆனா வழிபாட்டு முறைகளுக்கு நான் சொல்ல வரேன். பாருங்க, இந்த அம்மா உள்ள வந்துட்டாங்க மேரேஜ் பண்ணி, ஆனா தன்னுடைய தாய் தகப்பனுடைய சொல் கேட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இங்க யூதா தேசத்துல காரியங்களை நடப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியில தன்னுடைய கணவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க நடத்திட்டாங்க. ஒரு சமயம் அது நல்ல வழியாக இருந்திருந்தா அது தேவனுக்கு மகிமையா இருந்திருக்கும். ஆனா விக்கிரக வணக்கத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நடத்திட்டாங்க. இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அளவுக்கு யோராம் போறதுக்கு முக்கியமான காரணம் யாரு? அத்தாலியாள். அத்தாலியாள் இந்த அளவுக்கு தன்னுடைய கணவனை செயல்படுத்துகிறதுக்கு, தேசத்தை கெடுக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆகாப்புங்கிறத விட ஏசபேல்னு சொன்னா சரியா இருக்கும். எந்த வீட்டுல பொண்ணுங்க அப்பா பேச்ச கேக்குறீங்க இல்லைங்களா? அதாவது திருமணம் ஆகிற வரைக்கும் பெண்கள் அப்பா அம்மா பேச்ச அதிகமா கேட்க மாட்டாங்க. எது சொன்னாலும் போமா போமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எப்ப பேச்சு அதிகமா கேட்க ஆரம்பிப்பாங்க? திருமணம் ஆன பின்னாடிதான் தன்னுடைய தாய் தகப்பன் பேச்ச ரொம்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால பெரிய பிரச்சனையே. திருமணத்துக்கு முன்னாடி தன்னுடைய பெற்றோரின் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். திருமணத்துக்கு அப்புறம் தான் புகுந்த வீட்டுல இருக்கிற தன்னுடைய மாமனார் மாமியார பெற்றோரா மதிச்சு அவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? நீ எல்லாத்தையும் அப்படியே மாத்தி விடுற, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று. பாருங்க, மேரேஜ் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்ல, மேரேஜ் ஆன பின்னாடிதான் அப்பா அம்மா பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறது. அது நல்ல விதத்துல இருந்துட்டா பரவாயில்லை, நாங்க எல்லாமே நல்லதுதான் சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறீங்களா? அது நல்ல விதமா இருந்துட்டா பரவாயில்லை. நம்ம பார்வையில் அது நல்ல விதமா இருக்கிற சொல்ல, தேவன் அதை பார்த்து பிரியப்படுவாரா? தேவன் அதுல மகிமைப்படுவாரா? இங்க பாருங்க, அத்தாலியாள் இந்த அளவு தன்னுடைய கணவன் கெட்டு போகிறதற்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா ஏசபேல் இருந்துட்டாங்க. ஏன்னா ஏசபேல் எப்படிப்பட்டவங்க? 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25வது வசனம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25வது வசனம். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே. அதுல பாருங்க, அண்டர்லைன் பண்ண வேண்டிய பகுதி எதுங்க? ஏன்னா சகோதரர்கள் வாய்ஸ் தான் இந்த எப்பவுமே நான் பேசினா சகோதரிகள் வாய்ஸ் அதிகமா கேட்கும். இன்னைக்கு சகோதரர்கள் வாய்ஸ் அதிகமா கேட்குது. சந்தோஷம். தூண்டி விட்டபடியே. அப்ப பாருங்க, ஏசபேலினுடைய சுபாவமே தன்னுடைய கணவனை தூண்டி விட்டு செயல்படுத்துகிறது. பாச்சு முடிச்சிருங்க. அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானவை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பாருங்க, கர்த்தரினுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறதுக்கு இந்த அம்மா தன்னுடைய கணவனை தூண்டி விட்டு இருக்கிறாங்க. இதே தான் அத்தாலியால் தன்னுடைய கணவன் யோராமுக்கு அங்க செஞ்சிருக்கிறாங்க. தேவனை விட்டு விலகுகிறதுக்கு, தேவனுடைய மனசை துக்கப்படுத்துகிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு காரணமா அங்க இருந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முக்கியமான காரணம் நம்ம இங்க பார்த்துட்டோம், ஏசபேல். அப்ப இந்த ஏசபேல் தன்னுடைய குடும்பத்தை தவறான வழியில வழி நடத்தினதை மட்டும் இல்லாம தன்னுடைய மகளுக்கும் தவறான ஆலோசனைகளை சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா நடத்தி இருக்கிறாங்க. என்ன பண்ணிருக்கணும் பாருமா, நம்ம குடும்பம் பாகால் வணக்கத்துக்குள்ள இருக்கிற குடும்பம். ஆனா யோசபாத் ராஜா அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டுட்டாரு. நீ போற வீடு எப்படிப்பட்ட வீடுனா அது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வீடு. நமக்கு அது ஒத்து வரல, ஏன்னா நான் எங்க அப்பா அம்மா படி வளர்ந்துட்டேன். ஆனா நீ போற இடம் தேவனுக்கு பயப்படக்கூடிய யாவே தேவனை வழிபடுற ஒரு குடும்பத்துக்கு நீ போற.
அதனால இப்பயே நீ சரியாயிக்க, இனி அதுதான் உன் தெய்வம், அந்த குடும்பம் தான் உன்னுடைய குடும்பம்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், அனுப்பிச்சு வச்சிருக்கணும். ஆனா இவங்க பெண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்களுடைய வழிபாட்டுக்குரிய காரியங்களை அந்த குடும்பத்துக்குள்ள அங்க கொண்டு வந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க எவ்வளவு பெரிய வஞ்சனை அங்க நடந்துருச்சு. சரி, போற இந்த அம்மாவாவது இந்த அத்தாளியாலாவது நான் போற இடம் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதனால நான் இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு வந்துட்டேன், இனி யோராம் உங்க தேவன் தான் என் தேவன், உங்க குடும்பம் தான் என் குடும்பம், உங்க வழிபாடு தான் என் வழிபாடு அப்படின்னு யார போல, ரூத்தை போல இவங்க மாறி இருந்தாங்கன்னா அதாவது சரியா இருந்திருக்கும். அம்மாவும் தவறான வழியில நடத்திட்டாங்க, மகளும் அந்த தேசத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா கெடுத்துட்டாங்க அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமணமாகி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இதுல என்ன பாடம்னா, உங்க மகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, ஆனா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொடுங்க. அதுக்கு அப்புறம் தயவு செய்து உங்க மகளுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. அதில் தேவன் மகிமைப்படுவாரா? ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் குழம்பு சாம்பாரே வைக்கிறாங்க. அம்மா இன்னைக்கு என்ன சாம்பார்மா நான் எங்க வீட்டுல வைக்கிறது, அந்த அளவுக்கு. ஏன்னா போன் இல்லாத காலத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த தூரம் இருந்துச்சுங்க, அதனால அந்த சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி ரொம்ப நொந்துருப்பாரோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், சரிங்களா? எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, தூரத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கான பிரச்சனைகள் இல்லாம இருந்துச்சு. போன் வந்த பின்னாடி ஒவ்வொன்றுக்கும் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா, ஆலோசனைகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும், உங்க மாமனார் மாமியாருக்கு உங்க வீட்டுக்கு அது உன் வீடு, அதை எதுக்கு என்கிட்ட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் இவங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நம்மளை நாம யோசிச்சு பார்ப்போம், சகோதரிகள் உங்களுடைய மகள்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்குது? சங்கீதம் 45 நினைக்கிறேன், அதுல சொல்லி இருக்கிற மாதிரி ஆலோசனைகள் கொடுக்கணும். என்னன்னு, மகளே குமாரத்தியே கேள், என்ன அடுத்து, உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் இன்னையில இருந்து மறந்துருமா, இதுதான் இனி உன்னோட தகப்பன் வீடு உன் தாய் வீடு, இனி அவங்க குடும்பத்துல நீ போயிட்ட, தேவனுடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி அந்த குடும்பத்துல நீ குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கும் போது அது ஒரு சிறந்த புது சிருஷ்டியாகிய தாய். இன்னும் ஒன்னாவே இருக்கிறீங்க, இன்னும் என்ன அவங்க அப்பா அம்மா ஏன் அவங்களுக்கு சம்பாரிச்சு பொழைச்சுக்க தெரியாதா? இவ்வளவு தூரம் ஆளாக்குனதே அவங்கதான். ஒரு நிமிஷத்துல பாருங்க, வந்த உடனே சகோதரர்கள் எல்லாரையும் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, கொலை செய்ய சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல குடும்பம், தெரிஞ்ச குடும்பம், அண்ணன் தம்பி 2 பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. இவர் சட்டை அவர் போடுவாரு, அவர் சட்டை இவர் போடுவாரு, எந்த பாகுபாடும் இல்லாம ரொம்ப திக்கா இருந்தாங்க. திருமணமான உடனே அண்ணன் சொல்லிட்டாரு, இனி என் சட்டெல்லாம் நீ போடாத. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சகோதரி வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னங்க உங்க தம்பி உங்க சட்டெல்லாம் போடுறாரு, நான் திடீர்னு நீங்கன்னு நினைச்சிட்டேன். போச்சுங்களா? அப்ப பாருங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த பிரிவு வந்துருச்சு பாருங்க. தம்பிக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் என்ன பண்ணிருப்பாரு, என்னடா இது இல்ல ஒரு சாதாரண, அதாவது உண்மையான சம்பவம் இது, இது ஏதோ கதை இல்ல, உண்மை சம்பவம். பாருங்க எந்த அளவுக்கு அங்க ஒரு பிரிவினை வந்துருச்சு. இங்க சகோதரர்கள் எல்லாரையும் கொலை செஞ்சுட்டாங்க. அது போல இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள வந்த உடனே நிறைய குடும்பங்களை நான் பாக்குறேன், வந்த உடனே தனித்தனியா எல்லா குடும்பங்களையும் பிரிக்கிற வேலைய அநேக பக்தியுள்ள நல்ல சகோதரிகள் இருக்காங்க. ஒரு சிலர் அந்த அளவு, அது சத்தியத்தில் இருக்கவங்கள சொல்றேங்க நானு, இது வெளியில யாரையும் நான் சொல்ல வரல, அழகா பிரிச்சிடுறவங்களா ரொம்ப அருமையா யோசிக்கக்கூடியவங்களா மாறிடுறாங்க. பைபிள்ல கூட அவ்வளவு ஆலோசனை அவங்களுக்கு கொடுக்க முடியாது, பைபிள்ல அவ்வளவு சத்தியம் தெரியாது, ஆனா இந்த காரியங்களை ரொம்ப துரிதமா செஞ்சிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நல்லா கவனிங்க, நாம் வாழ்கிற வாழ்க்கை ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வரப்போகிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்க போகிறது. நம்மளை பார்த்துதான் அவங்க பைபிள் படிக்க போறாங்க, நம்ம தான் பைபிள். உங்களை பார்த்து அவங்க அத்தாலியாலா படிச்சிடக்கூடாது.
அத்தாலியால் அந்த குடும்பத்துக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்காரரு அவங்க சகோதரர்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சொல்லர்த்தமா கொலை செய்ய மாட்டாங்க, உறவை இல்லாம அழிச்சிடுறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அன்புக்குரிய சார். அதுக்காக நான் அப்படியே கூட்டு குடும்பமா அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. நம்முடைய வாழ்க்கை முறை தேவன் அங்க மகிமைப்படுகிற மாதிரி இருக்குதா? அதே போல தாய்மார்கள், உங்களுடைய மகளுக்கு நீங்க என்ன ஆலோசனை அங்க கொடுக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கிறீங்க? மகள் புகுந்த வீட்டுல ஒரு நல்ல மகளா வாழ்றதுக்கு நீங்க ஆலோசனை கொடுக்கறீங்களா? மாமனார மாமியார தாய் தந்தையை போல பார்க்கக்கூடிய ஒரு ஆலோசனை கொடுக்கறீங்களா? புகுந்த வீட்டினுடைய பெருமையை காப்பாற்றுகிற ஒரு ஆலோசனையை நீங்க கொடுக்கறீங்களா? ஏன்னா நீங்க கொடுக்கிற ஆலோசனைய உங்க மகன் மட்டும் பார்த்து கேட்கலைங்க, ராஜ்யத்துல உயரத்திலிருந்து வரப்போகிற அத்தனை ஜனங்களுக்கும் அதை தேவன் வெளிப்படுத்த போறாரு. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, இன்னமும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே பிரதருங்க. இங்க யாராவது ஆமேன்னு ஏதாவது சொல்றீங்களா? இல்ல சரி, சரிங்களா? அதான் பிரதர் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். சகோதர சகோதரிகளே, அப்பா மேரேஜ் பண்ணி வந்துட்டோம், அப்பா அம்மாவை நம்ம இனி பார்க்க கூடாது, மதிக்க கூடாது, இப்படியெல்லாம் நம்ம சொல்றதே கிடையாதுங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப அதிகமா செய்யணும். ஆனா புகுந்த வீட்டுக்கு வந்துட்டோமா, முதல் முக்கியத்துவத்தை நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப மனைவிங்கிற ஸ்தானத்துல சகோதரிகள் என்ன பண்ணணும்? இன்னமும் பிறந்த வீட்டினுடைய பெருமையை பேசிட்டு இருக்க கூடாது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல இருந்தா எங்க அப்பா எங்கேயாவது என்ன வெளியில கூட்டிட்டு போவார். எங்க வீட்டுல இருந்தா, எங்க அப்பாவா இருந்தா, எங்க அம்மாவா இருந்தா, எங்க அண்ணனா இருந்தா, நாங்களா இருந்தா, இதை எங்க பேசக்கூடாதுங்க. புகுந்த வீட்டுல அதையே பேசிட்டு இருக்க கூடாதுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நம்ம அப்பவே இந்த மேரேஜ் பண்ணாமே இருந்திருந்தா இந்த சகோதரன் வேற யாரையாவது ஒரு நல்ல சகோதரியை மேரேஜ் பண்ணிருப்பார் இல்லைங்களா? இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை ஏதோ நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. இல்ல எதுக்குன்னா, நமக்கு நம்மளுடைய அப்பா வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் அப்படின்னு சொன்னா மேரேஜுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க. நான் அந்த குடும்பத்துக்கு போனா சமாதானமா இருப்பேனா, சந்தோஷமா இருப்பேனா, அது என்னுடைய மனசுக்கு சமாதானத்தை தருமா, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஆனா போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேவ சித்தத்தை தான் அங்க நிறைவேற்றணும். தேவன் என்ன சொல்றாரு? அந்த இருக்கிற வீட்டுல தேவனுடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி நாம இருக்கணும். அப்ப நம்மளுடைய நடவடிக்கைகள் புகுந்த வீட்டுல தேவன் மகிமைப்படுற மாதிரி இருக்கா? ஏன்னா நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருப்போம். ஆனா குடும்பத்துல எப்படி நடக்கணும்னு தெரியாம இருக்குமே. பிரமிட பத்தி ரொம்ப அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்கு தெரியாத ரகசியமே கிடையாது. ஆனா குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிற ரகசியம் தெரியலன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் தெரிஞ்சு வேஸ்ட். ஏன்னா ஆசரிப்பு கூடாரம், பிரமிடு, வெளிப்படுத்தின விசேஷம், இதுல இருக்கிற ரகசியத்தெல்லாம் நம்மளை விட ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். யாருக்குங்க? சாத்தானுக்கு. சாத்தானுக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது இருக்கா? அதனால நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம்னு பெருமை பாராட்டுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், முக்கியம் இல்லாம இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா இது எல்லாமே நம்மளுடைய குடும்பத்துல நாம் ஒரு சாட்சி நிறைந்தவர்களா மாறுகிறதுக்கு ஏதுவா இருக்கணும். அப்ப சகோதரிகள் தன்னுடைய மகள்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. திருமணம் வரைக்கும், திருமணத்துக்கு அப்புறம் அவங்க எந்த ஆலோசனை கேட்டாலும் உன்னுடைய கணவனுக்கிட்ட ஆலோசனை பண்ணு, உன்னுடைய மாமனார் மாமியார் கிட்ட ஆலோசனை பண்ணு, அதுதான் உன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்களை அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணா அவங்கள மாற்றுங்க, அவங்கள அந்த சிந்தனைக்குள்ள வளர்த்து எடுங்க. அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். உங்களை ராஜ்யத்துல தேவன் ஒரு முன்மாதிரியா அங்க காமிப்பார். அதே போல அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டீங்களா, இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களை பாத்தீங்கன்னா அவங்க அப்பா குடிகாரா இருப்பாரு, அம்மாவை அடிக்கிறவரா இருப்பாரு, மோசமான கெட்ட வார்த்தைகள் பேசுறவரா இருப்பாரு. ஆனா இந்த பெண் வெளியில என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? எங்க அப்பா மாதிரி நல்லவர் உலகத்துல யாருமே இல்ல. அவங்க அம்மா ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க, ஆனா எங்க அம்மா மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புகுந்த வீட்டுல அந்த மாமனார் இருக்காரு பாருங்க, ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு. ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏதாவது இருக்கும், அத 100 ஆக்குவாங்க. எங்க போன வீட்டுல எங்க மாமனார், அந்த அம்மா ஏதோ ஒரு நியூஸையோ ஒரு சீரியலையோ பார்த்துருக்கோம், காலையில உட்காந்துச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் டிவி தாங்க. தேவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய வார்த்தைகளை. புகுந்த வீட்டினுடைய பெருமையை காப்பாற்றுகிறதுக்கு தேவன் நம்மளை அந்த இடத்துல வைக்கும் போது
நாம் அந்த குடும்பத்தை குறித்து தவறான செய்திகளை பரப்புகிறவர்களா இருந்தோம்னா தூஷிக்கிறதுக்கு இடம் கூடாதுங்கிறது வேதம். அது ஏதோ சகோதர சகோதரிகள் இல்லைங்க, நம்மளுடைய குடும்பத்தாரையும் தான். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்கள், நீங்க ஒரு புது சிருஷ்டியாய் அந்த குடும்பத்துக்குள்ள போகும்போது கடன் பட்டு இருந்த குடும்பம் கடன்ல இருந்து மீண்டு இருக்குதா? குடும்பத்தை சிக்கனமா போதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? எங்க பிரதர், வந்த பின்னாடிதான் கடனே ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி நம்ம ஆயிருக்கிறோமா? நீங்க கடன் பட்டிருந்த குடும்பத்தை மீட்டு எடுத்திருக்கிறீங்களா, இல்ல நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள கடனை கொண்டு வந்திருக்கிறோமாங்கிறத நாம என்ன பண்ணணும், அங்க யோசிக்கணும். அந்த குடும்பம் மற்றவங்க பார்வையில மோசமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்த குடும்பம், நீங்க ஒரு புது சிருஷ்டியாய் அந்த குடும்பத்துக்குள்ள போன உடனே, ஒரு தேவனுடைய பிள்ளையா இந்த குடும்பத்துக்குள்ள போன உடனே, இதுவரைக்கும் அந்த குடும்பம் ரொம்ப மோசமா தாங்க இருந்துச்சு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணி வந்தாங்க பாருங்க, இப்ப அந்த குடும்பம் ரொம்ப ஒரு மதிப்பு நிறைஞ்ச குடும்பமா மாறிடுச்சு. அப்படி சொல்லுவாங்களா நம்முடைய குடும்பத்தை குறிச்சு? மனைவிங்கிற அந்த ஸ்தானத்துல அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுடைய ஊழியம் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஊழியமா பிரதர்? அதுதான் ஊழியம். டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்றது, வசனங்கள் நம்ம இங்க வாசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். இதை விட பெரிய ஊழியம் எது அப்படின்னா, குடும்பத்துல நீங்க ஒரு மருமகளா எப்படி நீங்க அங்க இருக்கீங்கிறது மிகப்பெரிய ஊழியம். நாம செய்யற இந்த ஊழியங்களை தேவன் ராஜ்யத்துல காமிக்க மாட்டார். நல்லா கவனிங்க. தூக்கம் கேட்கும் பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் தட்டி எழுப்பிச்சிருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம செய்யற எந்த ஊழியமும் பெரிதாக ராஜ்யத்துல பேசப்படாது. நம்முடைய வாழ்க்கை முறைதான் மிகப்பெரிய சாட்சியாய் பேசப்படும். அப்ப இந்த வாழ்க்கை முறைய ராஜ்யத்துல தேவன் வெளிப்படுத்தும் போது அது தேவனுக்கு மகிமையா இருக்குமா? நீதிமொழிகள் 14 அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பாருங்க, இங்க எந்த ஒரு இடத்துலயும் புத்தியுள்ள கணவன் வரலைங்க, புத்தியுள்ள புருஷன் வரல. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ ஒரு வீடை தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்க வீட்டுல கொடுத்திருக்கிறார். நிறைய சகோதரிகளுக்கு குறை, பிரதர்ஸ் எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க பிரதர், அங்க ஊழியம் செய்யறாங்க, இங்க ஊழியம் செய்யறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே இல்லையே. இதெல்லாம் பெருசே கிடையாதுங்க. குடும்பத்துல நாம் வாழ்கிற வாழ்க்கை முறைதான் மிகப்பெரிய ஊழியம். இங்க நான் தமிழ்நாடு முழுக்க போய் செய்தியை கொடுத்துட்டு, மெசேஜ் கொடுத்துட்டு, என் மனைவிக்கு நான் ஒரு உண்மையுள்ள கணவனா இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான், எல்லாமே வேஸ்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல சகோதரிகளுக்கு நீங்க எவ்வளவு ஊழியங்கள் செஞ்சிட்டாலும் உங்க கணவனுக்கு நீங்க உண்மை உள்ளவங்களா இல்லைன்னு வைங்களேன், நீங்க எவ்வளவு ஊழியங்கள் செய்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நல்லா யோசிக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அதுல எனக்கு மாமனார் மாமியாரை கொடுத்திருக்கிறார், கணவனை கொடுத்திருக்கிறார், கணவனுக்கு உடன் பிறந்தவங்களை கொடுத்திருக்கிறார். இது பல வருடங்களா இருந்த ஒரு உறவு. இந்த உறவுக்குள்ள இப்ப நான் அங்க போறேன், நான் போன உடனே என்னுடைய ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த ஊழியம் தேவன் செய்ய மகிமைப்படக்கூடிய ஒரு ஊழியமா இருக்குதா, சாத்தான் மகிமைப்படக்கூடிய ஒரு ஊழியமா இருக்குதா? சாத்தான் வரும்போது அவர் என்ன ஊழியம் செய்வாரு? கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாக்க வருகிறேன். ஏங்க உங்க அப்பா கிட்ட பேசாம இருக்கீங்க? ஏங்க உங்க அம்மா கிட்ட பேசாம இருக்கீங்க? ஏங்க உங்க அக்கா தங்கச்சிங்களோட இப்படி இருக்கீங்க? வாங்க கிளம்புங்க, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டு வருவோம். பேசலாம்னா பரவாயில்ல, நாம ஏதாவது வாங்கிட்டு போய் அவங்கள பார்த்துட்டு வருவோம். வாங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்யாம அப்புறம் யார் செய்வா? அண்ணன் தம்பிங்க இருக்கட்டும், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தாங்க எல்லாம் செய்யணும். ஏன் இதை செய்யக்கூடாது? இதுதாங்க ஊழியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க சத்தியத்துக்குள்ள வந்தவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வரலன்னா அவங்கள சாத்தானின் பிள்ளைகளை போல பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு உலகத்துல தேவன் இதெல்லாம் சாத்தானின் பிள்ளைகள், இதெல்லாம் என் பிள்ளைகள் ஏதாவது பார்த்து வித்தியாசம் பாராட்டுறாரா? நம்ம இருக்கிற இடத்துக்கு மட்டும் மழை, நம்ம இருக்கிறதுக்கு மட்டும் செல்வ செழிப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே போட்டு அக்கறையில வேக வச்சுக்கிட்டு இருக்கிறாரா?
அப்ப அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். சத்தியத்துக்குள்ள வந்தவங்களை விட சத்தியத்துக்குள்ள வராதவங்களை கவனிக்கிறதுல அதிக அக்கறை எடுக்கணுங்க. ஏன்னா அவங்க தான் ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வந்து சாட்சி கொடுக்க போறவங்க. அந்த மருமகளை பார்த்து அந்த மாமனார் மாமியார் கையெடுத்து கும்பிடணும். எங்களுக்கு இப்படி ஒரு மருமகளை கொடுத்துருந்தீங்களே ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க என் மருமகளை எவ்வளவோ கேவலமா பேசியிருப்போம், எவ்வளவோ திட்டி இருப்போம். ஆனாலும் அந்த பிள்ளை எல்லாத்தையும் மறந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய பிள்ளையா இருந்துச்சு. இந்த மருமகளை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லக்கூடியவங்களா அவங்க அன்னைக்கு வரணும். அதான் சபை வாய்ப்புக்கா? வாய்ப்பே இல்லையே. இப்படியே அவங்க வந்து சாட்சி கொடுத்துருவாங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். சகோதரிகள் இந்த ஒரு ஸ்தானத்துல இங்க யோராமின் மனைவி அத்தாலியால் குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. தன்னுடைய கணவன் தவறான வழியில நடக்கிறதுக்கு ஒரு ஆலோசனைக்காரியாய் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவங்களா அவங்க அங்க இருந்துட்டாங்க அப்படின்னு கூட பார்க்கிறோம். என்ன நடந்துச்சு வாசிங்க. 2 நாளாகமும் 21:10. 2 நாளாகமும் 21:10. ஆதிலும் யூதாவுடைய கையின் கீழிருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். இதுவரைக்கும் யூதா தேசத்துல கலகம் வரல, அமைதியா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா தேவனுக்குள்ள இருந்துச்சு. இந்த அம்மா உள்ள வந்தாங்க பாருங்க, யூதா தேசத்துக்குள்ள என்ன வந்துடுச்சு? கலகம். குடும்பத்துல கலகம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் வரும். ஒண்ணு தேவன் மகிமைப்படுறதுக்காக ஒரு சில தேவ சுபாவம் வளரணுங்கிறதுக்காக அனுமதிப்பார். இன்னொரு ஒரு சில காரியங்கள் நாம் தேவனை விட்டு விலகினதினால் வரும். அப்ப நம்மளுடைய குடும்பத்துல இன்னைக்கு பிரச்சனைகள் கலகங்கள் வர்றதுக்கு காரணம் நாம் தேவனை விட்டதுனாலயாங்கிறத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து என்ன நடந்துச்சு? கீழே வாசிங்க. 2 நாளாகமும் 21:12 இருந்து. 2 நாளாகமும் 21:12 முதல். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிரூபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல், நீ யோராம் உங்க அப்பா யோசபாத் வழியிலயோ ஆசா வழியிலயோ நீ நடக்கல, அதனால இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே நீ அவங்க மாதிரி நீ நடந்துட்டதுனால யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாய் இருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரையும் கொன்று போட்டபடியினால், அண்ணன் தம்பி எல்லாம் தம்பிங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கப்பா, உன்னை விட அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? கொன்னு போட்டுட்ட. அதனால இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். பாருங்க, தேசத்துல கலகம் வந்துடுச்சு. ஹஸ்பண்ட் என்ன ஆயிட்டாரு? யோராம் குடல் நோயினால பாதிக்கப்பட்டுட்டார். இப்ப இது அத்தாலியாளுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? நல்லா தெரிஞ்சிருக்கும். நாம் தேவனை விட்டதுனால, நம்மளுடைய கணவனுடைய அந்த தேவனை விட்டுட்டதுனால இந்த தேசத்துல கலகம் வந்துடுச்சு. நம்மளுடைய கணவனுக்கு தீராத ஒரு நோய் வந்துடுச்சு. நம்ம திருந்தணும்னு நினைச்சிருக்கணும். ஆனா இந்த அம்மா என்ன ஆகல தெரியுங்களா? திருந்தல. கடைசியில் அந்த யோராமினுடைய முடிவு பாருங்க. 21:19 வாசிங்க. 2 நாளாகமும் 21:19. அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. பாருங்க, யோசபாத் ராஜாங்கிற அங்கீகாரத்தோடு அவர் மரிச்சாரு. ஆனா இந்த யோராம் அப்படிப்பட்ட ஒரு மரணம் அவருக்கு இல்லை. ரொம்ப பரிதாபமான ஒரு மரணம் இந்த யோராமுக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்துல இந்த அத்தாலியால் என்ன பண்ணலன்னா சரியா நடக்கல. இப்ப பார்த்துட்டாங்க, தேசத்துல குழப்பம் வந்துடுச்சு. கணவன் வேற தீராத ஒரு நோயில செத்துட்டாரு. இப்ப அடுத்து ராஜாங்கம் அவருடைய மகனுக்கு வரப்போகுது. கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், நிதானிச்சிருக்கலாம். இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இனி என் மகனை நான் அப்படி வளர்க்க மாட்டேன், அவங்க தாத்தா யோசபாத்தை போல நான் நல்ல விதமா நடத்துவேன் அப்படின்னு இந்த அத்தாலியால் முடிவு எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய் அப்படிங்கிற நிலைமையில இந்த அத்தாலியால் என்ன முடிவு எடுத்தாங்க? 2 நாளாகமும் 22 அதிகாரம் 2-3 வசனம்.
அகசியா ராஜாவாயிருப்போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஒம்ரியின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அடுத்த வசனம். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். பாருங்க, துன்மார்க்கமாய் நடக்க அவன் தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தால். எங்கேயாவது எந்த தாயை பத்தியாவது இப்படி வருங்களா? பாருங்க, தன்னுடைய மகன் தாய் எவ்வளவு கெட்ட நிலைமையில இருந்தாலும் தன்னுடைய மகன் ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் தாய். ஆனா இந்த அத்தாலியால் எப்படி இருந்திருக்கிறாங்க? தன்னுடைய மகன் துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க? ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களா அங்க இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவனை துன்மார்க்கமா நடத்தினாங்க, தன்னுடைய மகனையும் கூட அங்க துன்மார்க்கமாய் நடத்தக்கூடிய ஒரு தாயா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஊழியம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வகையில வளர்க்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஊழியம். அடுத்து எல்லாம் கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்றேன். திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்க மகனை மருமகளோட அன்பு காமிக்கிறதுக்கும் நேரம் செலவழிக்கிறதுக்கும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம், திருமணம் மகளை பண்ணி கொடுக்கிற தாய் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். எல்லாம் இருக்கீங்களா? இப்ப திருமணமாகி நம்ம வீட்டுக்கு வராங்க மருமக. வரும்போது இந்த சகோதரி, தாயாகிய மகனை பெற்ற தாயாகிய சகோதரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப திருமணம் ஆயிடுச்சு என் மகனுக்கு, அவங்க ஒரு தனி குடும்பம். இனி என்னுடைய வேலை என்னன்னா, என் மகன் இவ்வளவு நாள் என்ன ரொம்ப எங்க வந்தாலும் அம்மா அம்மான்னு என்னை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இனி என்னுடைய வேலை என்னன்னா, என் மகன் என்ன நேசிக்கிறத குறைச்சிக்கிட்டு அவருடைய அன்பை அவருடைய மனைவிக்கு அவர் காமிக்கணும். இந்த முடிவை எடுக்கணும். திருமணமான என்ன, வீட்டுக்காரர் இல்லாம 10 வருஷமா 15 வருஷமா நான் தானே கஷ்டப்பட்டு வளர்த்தேன். சாகுற வரைக்கும் என் மகன் அவர் அன்பை யாருக்கிட்ட தான் காமிக்கணும்? என்கிட்ட தான் காமிக்கணும். அப்படிங்கிற எண்ணத்தை அன்புக்குரிய சகோதரிகளை மாற்றிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இப்படிதான் தேவன் நம்மளை வடிவமைச்சிருக்கிறார். திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த சகோதரன் தன்னுடைய தாய் தகப்பனாலதான் அன்பு காமிக்கணும். திருமணமான பின்னாடி அந்த சகோதரன் தன்னுடைய மனைவியை அன்பு காமிக்கணுங்கிற மாதிரி தான் அவருடைய உணர்வு நிலைகளை, குணநிலைகளை தேவன் மாத்தி அமைச்சிருக்கிறாருங்க. தேவன் செய்தபடிதான் அவர் செய்வாரு. நீங்க அதெல்லாம் முடியாது, அது என்ன வந்த உடனே அம்மா அம்மானுக்கிட்டு வந்தவன் இப்ப கீதா ராதா அப்படின்னு கிறிஸ்டின் பேர் சொல்லணும்ல, சரி என்ன எஸ்தர் ரூத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரான் இல்லைங்க. அப்படித்தான் அவர் வருவாரு. இது அவர் மாறலைங்க, நல்ல கவனிங்க, அவர் மாறல. அவர் அப்படி மாறும்படி தேவன் அவரை வடிவமைச்சிருக்கிறாரு. இத தேவனுடைய அந்த ஒரு மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கணும். 2ஆம் உலகத்துல என்ன நடக்குது, 3ஆம் உலகத்துல என்ன நடக்கும்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். குடும்பத்துல இப்படி நடக்கும்ங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? தெரியாம இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி அவர் அப்படித்தான் இருப்பாரு. நான் என்ன பண்ணணும்? இனி என் மகன் என் மருமகளை நேசிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தணும். என்ன கிட்டமோ அம்மா அம்மானுக்கிட்டு வர, மனைவியை கூப்பிட்டுட்டு வா, மனைவி கிட்ட அன்பு காமி. எது ஆலோசனைனாலும் உடனே என்கிட்ட வராத. ஃபர்ஸ்ட் மனைவிக்கையும் நீயும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. உங்களால பிரச்சனை சமாளிக்க முடியலையா, அதை சரியா தப்பு எது சரின்னு நிதானிக்க முடியலையா, அப்புறம் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க. அது என்ன எங்களை கேட்காமலேயே முடிவெடுக்கிறது? அந்த ஒரு முடிவுக்கு நீங்க போகாதீங்க. அது அவங்க குடும்பம். அதுல நல்லதோ கெட்டதோ, எப்படி ஏதேன் தோட்டத்துல என்னதான் ஆதாம வடிவமைச்சிருந்தாலும் ஆதாம் ஏவாள் முடிவெடுக்கும் போது நான் தானே உண்டாக்குனேன்னு உள்ள போய் யாரு உள்ள குறுக்க நிக்கல, தேவன் நிக்கல. அவங்க சுயாதீனத்துல தேவன் தலையிடல. நீங்க ஒரு குடும்பமா, ஒரு கணவன் மனைவியா உங்க மகளை மருமகளை உட்கார வச்சுட்டீங்களா, இனி எந்த ஒரு மைனஸ் பிளஸ்னாலும் அவங்க முடிவெடுக்கிறதுக்கு விடுங்க. அவங்களா உங்ககிட்ட வந்து கேட்டா மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்க. கேட்கலன்னா விட்டுருங்க. ஒரு சமயம் அது தப்பா இருந்தாலும் அவங்க ஒரு அனுபவம் கத்துக்கிட்டோம். அது மூலமா அதை கத்துக்கும் போது அவங்களுக்கு அது நல்ல விதம் ஆகும்ல.
வந்தாங்கன்னா ஆமாப்பா இப்படியெல்லாம் இருக்கு, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் நீங்க 2 பேரும் பிரேயர் பண்ணி ஒரு முடிவெடுங்க, இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம், ஜெபம் பண்ணுவோம், தேவன் நமக்கு செய்கிற காரியத்தை செய்யலாம். அப்ப என்ன பண்ணணும் அன்புக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய மகன் தன்னுடைய மனைவிய நேசிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும். இங்க எல்லாம் பாருங்க, சகோதரர்கள் அதிகமா வரமாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இந்த விஷயத்துல அதிகமாய் தலையிடுறது இல்லை. சகோதரிகள் தான் அந்த அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு ரொம்ப ஏங்கக்கூடியவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணணும், இதை புரிஞ்சிருக்கணும். திருமணம் ஆயிடுச்சா, இனி என் மகன் கிட்ட நான் அந்த ஒரு அன்பை எதிர்பார்க்க கூடாது, இனி என்னுடைய மகனுடைய அன்பு அவங்க மனைவிக்கு தான், அவருடைய மனைவிக்கு தான், அதை அவர் செலுத்தணும். என்னடா சனி ஞாயிறு வீட்டுல இருக்கீங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வா, ஏன் வீட்லயே இருக்க, இப்படி சொல்லணும். என்ன எப்ப பார்த்தாலும் வெளியே கிளம்பிடுறீங்க, இப்படி சொல்லக்கூடாது. அது என்ன அவங்க குடும்பத்துக்குள்ள கலகத்தை அவங்க போறாங்க போகல, ஆனா என்ன ஆகணும்னா உற்சாகப்படுத்தக்கூடியவங்களா நாம இருக்கணும். அதே நேரத்தில் புது சிருஷ்டி ஆகிய அந்த மனைவியாகிய சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க ஒன்ன யோசிக்கணும். நான் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டேன், இதுவரைக்கும் இவங்க அப்பா அம்மா தானே இவரை வளர்த்தாங்க, இவர் இவ்வளவு பெரிய ஆளாகி இன்னைக்கு ஒரு மதிப்பு மிக்க ஸ்தானத்தில் அவர் இருக்கிறாரு, நான் ஒரு மதிப்பு மிக்க கணவனை மேரேஜ் பண்றேங்கிற அந்த மரியாதையை கொடுக்கறதுக்கு காரணம் யாரு? பேச மாட்டோமே, அவங்க அப்பா அம்மா. அப்படிங்கும் போது அவர் யாருக்கிட்ட அன்பு காமிக்கிறாரு? அவங்க அம்மா கிட்ட தானே காமிக்கிறாரு. காமிச்சிட்டு போட்டோம். எத்தனை நாள் காமிக்க போறாரு? அதுக்கு வேணா விசேஷமா ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், சரிங்களா? எத்தனை நாள் காமிச்சிட போறாரு? இருக்கிற வரைக்கும் காமிக்க போறாரு. காமிச்சிட்டு போகட்டுமே. ஏங்க இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட அப்படி இருக்காதீங்க, அம்மா தான் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க அம்மா பாருங்க, இந்த குடும்பம் எப்படி ஒரு நல்ல குடும்பமா இருக்கும். அம்மா சொல்றாங்க அந்த கணவனை, மனைவி கிட்ட நீ அன்பு காமின்னு, மனைவி சொல்றாங்க அம்மா கிட்ட அன்பு காமின்னு. இந்த சகோதரன் எப்படி இருப்பாரு? ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்றதுக்கு இவருக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை இது இருக்கும். அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் என்ன அம்மா, எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு மனைவிங்கும் போது இந்த சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்? தூண்டி விட்டபடியே பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு குடும்பம் கெட்டு போகிறதுக்கு இது ஒரு காரணமா அமைச்சிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் சந்தோஷ சமாதானமா தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிறதற்கு சின்ன சின்ன காரியங்கள். இதுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளை வெறுக்கணும். நம்மளை நேசிக்கிற வரைக்கும் இதை நாம செய்யவே முடியாது. என் கணவன் என்னையே தான் நேசிக்கணுங்கிறதுல இருந்து நம்மளை என்ன பண்ணணும்? வெறுக்கணும். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து, என் மகன் என்னையே தான் நேசிக்கணும், தன்னைத்தான் வெறுத்து, என் மருமகன் நான் சொல்றதையே தான் கேட்கணும், தன்னைத்தான் வெறுத்து, என் மருமகன் நான் சொல்றபடித்தான் நடக்கணும், தன்னைத்தான் வெறுத்து ஈஸியாயிடுங்க. எந்த ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமான குடும்பமா மாறும்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபரும் தன்னைத்தான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, மற்றவங்களை தன்னை காட்டிலும் பெரியவங்களா முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த குடும்பம் தேவ நாமம் மகிமைப்படுகிற குடும்பமா மாறிடும். ஏன் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் தன்னைத்தான் வெறுக்கல. நீங்க கடைசியா குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கும்ல, ஒண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், இல்லைன்னா வீட்டுக்காரம்மா கிட்ட சண்டை போட்டிருப்போம், இல்லைன்னா மாமனார் மாமியார் பிரச்சனை, மருமக இந்த மாதிரி பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும்னு வச்சுக்கலாமே. இதுல நம்மளை நாம வெறுத்திருக்கோமாங்க? வெறுத்திருந்தோம்னா நிறைய காரியங்கள் சரியாயிடுது. நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டாம, நம்முடைய குடும்பத்துல ஒரு சாட்சி நிறைந்த ஜீவியம் செய்விக்காம நாம் செய்கின்ற மற்ற எந்த ஒரு காரியமும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனைவிங்கிற நிலைமையில அத்தாளியால் தன்னுடைய கடமையை சரிவர செய்யல. தாய் அப்படிங்கிற நிலைமையிலையும் அத்தாளியால் தன்னுடைய குடும்பத்தை சரிவர அங்க நடத்தல. அடுத்து என்ன நிலைமைங்க? பாட்டி. பாட்டிங்கிற நிலைமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நிலைமை. அதாவது என்ன தெரியுங்களா, அது ஆயிடும் எல்லாத்தையும் வெறுத்துரும். ஏன் இந்த உலகமே ஒன்றும் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. பேர பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்ச எங்க சபையில ஜோஸ்பின் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க பேர குழந்தைங்க என்னன்னு தெரியுங்களா, பாட்டியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, ஜோ பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா அதை அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. பாருங்க, இங்க மரியாதையை எதிர்பார்க்கறது இல்ல, எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா பாட்டிங்கும் போது பேர குழந்தைங்க அவங்க தாத்தாவை போடா அப்படின்னா கூட என் பேரை என்ன போடான்னுட்டான். பாருங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் இழந்த ஒரு நிலைமை தான் அந்த வயதான ஒரு நிலைமை. அந்த நிலைமை இப்ப யார் வந்துட்டா? அத்தாளிகள் வந்துட்டாங்க. வீட்டுக்காரருடைய நிலைமையை பார்த்துட்டாங்க. இவருடைய மகனும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சாவு.
எகு அப்படிங்கிறவர் மூலமா ரொம்ப அநியாயமா சாவார். இப்ப பேர குழந்தைகளை இந்த அத்தாலியால் எப்படி வளர்த்தாங்க, எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 நாளாகமும் 22:10, 2 நாளாகமும் 22 அதிகாரம் 10வது வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழுந்தி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அத்தாலியால் என்ன பண்ணிட்டாங்க? பேர குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்னு போட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டியை நீங்க வேதத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பாருங்க, என்ன அந்த பச்சை குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க, எதுக்கு அத்தனை குழந்தைகளையும் கொன்னாங்க தெரியுங்களா? என்ன காரணம் அப்படின்னா, ராஜாவுடைய மனைவியா ஒரு அந்தஸ்துல இருந்துட்டாங்க, அடுத்து ராஜாவுடைய அம்மாவா ஒரு அந்தஸ்துல இருந்துட்டாங்க, அதோட இவங்க பதவி காலம் முடியுது. இனி தன்னுடைய மருமகள், தன்னுடைய மகளுடைய குழந்தைகள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அம்மாக்கள் தான் அந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த ஸ்தானமும் இல்லை. தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க முடியாததுனால அந்த பேர குழந்தைங்க அத்தனை பேரையும் கொன்னுட்டு இவங்க ராணி ஆயிட்டாங்க. எவ்வளவு ஒரு மோசமான பெண்மணி இந்த அத்தாலியால் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய இந்த மாதிரி பாருங்க, பேர குழந்தை, பச்சை குழந்தைகளை கொல்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இதே போல வேதத்துல ஒரு 2 நபர்களை பார்க்கிறோம். ஒன்னு ஏரோது, இன்னொன்னு பார்வோம். இவங்க தான் தங்களுடைய ராஜ்யம் நிலைநிற்கணுங்கிறதுக்காக சின்ன குழந்தைகளெல்லாம் கொண்டவங்க. இந்த ஸ்தானத்துல யார் வந்துட்டானா, இந்த அம்மாவும் கூட என்ன ஆயிட்டாங்கன்னா அங்க வந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம்? இன்னைக்கு தாத்தா பாட்டிங்கிற நிலைமையில நம்முடைய பேர குழந்தைகளை நாம் கர்த்தருக்குள்ள வளர்க்கிறோமா, இல்ல நம்மளுடைய சுயநலத்தினால நம்மளுடைய அந்த ஸ்தான ஆசையில குடும்பத்தை கொன்று போடக்கூடியவங்களா நாம இருக்கிறோமா? பேர குழந்தைகள் எப்படி வளர்ந்து, அதாவது ஒரு சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பேர குழந்தைங்களை செல்லம் கொடுத்து கெடுத்ததே இந்த தாத்தா பாட்டிப்பாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள வளர்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதை இந்த அத்தாலியால் அங்க செய்ய தவறிட்டாங்க. இதோட நம்ம முடிச்சிட்டோம்னா இந்த பாடம் நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு பின்பற்றக்கூடாத ஒரு மாதிரியை பார்த்துட்டோம். இப்படி ஒரு பெண் இருந்தாலும் வேதத்தில் இன்னொரு பெண் இருக்கிறாங்க. ஒரு சில வசனங்கள் பார்த்து நம்ம முடிக்கலாம். அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயுவினுடைய பாட்டி. யாருங்க? லோவிசால். இவங்க ஒரு பாட்டியாவும் இருந்தாங்க, ஒரு அம்மாவாவும் இருந்தாங்க. இவங்க ஒரு பாட்டிங்கிற ஸ்தானத்துல எப்படி இருந்தாங்க, அம்மாங்கிற ஸ்தானத்துல இவங்க எப்படி இருந்தாங்க? வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4-5 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 மற்றும் 5. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீமோத்தேயுவை குறித்து பவுல் இங்க சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, அவர்கிட்ட இருந்துச்சா ஒரு மாயமற்ற விசுவாசம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாயமற்ற விசுவாசம் அப்படின்னா என்னங்க? அது மாயமுள்ள விசுவாசம்னா என்னது? அதான் நிறைய நேரத்துல நம்ம காமிக்கிறது, சரிங்களா? ஆனா மாயமற்ற விசுவாசம் யாருக்கு இருந்துச்சுன்னா, அந்த லோவிசாலுக்குள்ள இருந்துச்சு. அதை தன்னுடைய மகளாகிய ஐநேக்கியாளுக்குள்ள வச்சிருந்தார். அந்த அம்மா ஒரு கிரேக்கனை மேரேஜ் பண்ணனா கூட இவங்க பாருங்க, தன்னுடைய மகளை அந்த சத்தியத்தை விட்டு வழி விலக வைக்கல, அப்படியே சத்தியத்துக்குள்ளேயே நடத்தி இருக்கிறாங்க. அடுத்து இந்த மகள் தனக்கு பிறந்த பிள்ளை தீமோத்தேயு, இந்த லோவிசால் தன்னுடைய பேரனாகிய தீமோத்தேயுவை அதே ஒரு விசுவாசத்துல ஆண்டவருக்கு மகிமையா வளர்த்திருக்கிறாங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பாருங்க, இங்க சொல்லும் போது தீமோத்தேயு எந்த வயசுல இதை கத்துக்க ஆரம்பிச்சிட்டாராம்? பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல். அதுக்கு காரணம் யாரு? லோவிசால். இங்க ஒருத்தரை பார்க்கிறோம், அத்தாலியால். கணவன், அடுத்து மகன், பேரன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழிஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் வேதத்துல பார்க்கிறோம், லோவிசால் தன்னுடைய மகள், தன்னுடைய பேரன் ஆவிக்குரிய ஜீவத்துல மாயமற்ற ஒரு விசுவாசத்துல வளர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம அத்தாலியாளா இருக்கிறோமா, லோவிசாலா இருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணணுங்க, தியானிக்கணும். ஏதோ சகோதரிகளுக்கு மட்டும் இந்த பாடம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. சகோதரர்கள் அவர்களுடைய நிலைமைகளில் இதை யோசிச்சு, என் குடும்பத்துல தலை அப்படிங்கிற ஸ்தானத்துல தலையா இருக்கனா இல்ல தரு இருக்கிறானா அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கணும், அவங்க யோசிச்சுக்கணும். தகப்பனுங்கிற ஸ்தானத்துல நான் என் குடும்பத்துக்கு நல்ல விதத்துல ஒரு மாதிரியா இருக்கிறேனா, தாத்தாங்கிற ஸ்தானத்துல என்னுடைய பேர பிள்ளைகளை கர்த்தரை அறியாத அளவுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு அவங்கள தேவனை விட்டு கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு போயிடுறேன்னா, இல்லை எல்லாரையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தக்கூடிய அந்த ஒரு சிந்தை. அதாவது ஒரு சிலர் நம்ம விரும்புவோம், ஆனா நம்ம பிள்ளைகள் அப்படி நடக்க மாட்டாங்க. நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும், நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், பேர பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும் ஆசை இருக்கும். அவங்க அப்படி நடக்காம போகலாம், அதுக்காக நீங்க துயரப்பட வேண்டாம். அதை தேவன் பார்க்கிறார், அதுக்குரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்வார். ஆனா நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருந்தும் தேவன் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கு, இல்ல ராஜ்யத்துல ஜனங்கள் உயிர்த்தெழுந்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அது தேவன் மகிமைப்படுகிற மாதிரி இருக்குமா, இல்ல ஒரு தவறான ஒரு முன்மாதிரியா இருந்துருமாங்கிறத இந்த அத்தாலியாளினுடைய வாழ்க்கையில இருந்து நாம் சிந்தித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளும் இப்படிப்பட்டதாய் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையை செலுத்திக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆம்.